ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை தான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ரெண்டுமே வந்து நார்மல் டெலிவரி தான். 2 டெலிவரியாகி நீங்கள் எப்படி இன்னுமே இப்படி ஒல்லியாக இருக்கீங்க, ஸ்லிம்மாக இருக்கிற அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியோட ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். செகண்ட் டெலிவரி வந்து இன்னும் பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்க்கலாம். 2014 எனக்கு வந்து மேரேஜ் ஆச்சு. 2015 செப்டம்பரில் வந்து நான் வந்து கன்சீவ் ஆனேன் ஸ்டார்டிங்கு. அப்போ வந்து நான் ஒசூரில் தான் நாங்கள் இருந்தோம். மேரேஜ் ஆகி நாங்கள் ஒசூரில் தான் போயிருந்தோம். அங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நானுமே அங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். டிவிஎஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எஸ்எஃப்எல்ல சுந்தரம் ஃபேஷன்ஸ் லிமிட்டடில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் கன்சீவாக இருந்தேன். ஸ்டார்டிங் ஒரு 3 மந்த் வந்து நான் போயிட்டு தான் இருந்தேன் வேலைக்கு. நான் வந்து குவாலிட்டி டெக்னீஷியனாக இருந்தேன். அங்கே வந்து நின்றுட்டு தான் இருக்கணும். 8 ஹவர்ஸுமே நின்றுட்டு தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு மாதிரி தலை சுத்தல ஆரம்பிச்சு. ப்ரெக்னன்சி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிறதா, நிற்கவே முடியாது, வாமிட் வர மாதிரி இருக்கும், தலை சுற்றிட்டே இருக்கும். 8 மணி நேரம் நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஜென்ரலாகவே வந்து அந்த ஒர்க் போகிறவங்களுக்கு கால் பயங்கரமாக வலிக்கும். இதில் வேற நான் கன்சீவாக இருக்கேன்றதால எனக்கு ரொம்பமா வலிக்கும். ஸோ நான் ஒரு 3 மந்த்தில் வந்து அதிகமாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அங்கே உட்காரக்கூடாது, பட் நான் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். அப்படி உட்காரும்போது கேட்டாங்க, எங்கள் சூப்பர்வைசர்லாம் கேட்டாங்க, அப்போ இந்த மாதிரி கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க. அப்படி இருந்தும் என்னாச்சுன்னா என்னால் போக முடியல ரெகுலராக. அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன்னா 1 வீக் லீவ் எடுத்துட்டு நான் இனிமேல் வரல அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்பயும் வந்து எங்கள் சூப்பர்வைசர் வினோத்னு ஒரு சார் இருக்காரு. அவர்லாம் சொன்னார், இல்லைம்மா நீ வாமா, இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வாங்க, அப்புறம் கன்ஃபார்ம் ஜாப் கூட இருக்குது, நாம உங்களுக்கு எப்படியா பார்க்கலாம் வாங்க அப்படின்னாரு. நான் ஊவான்னு சொல்லிட்டு என்னால் வர முடியும்னு சொல்லி நின்றுட்டேன். ஸோ வந்து மீதி 7 மந்த் வந்து நான் ரெஸ்ட் எடுத்தேன் வீட்டில். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிடுவார். ஸோ நான் வந்து வீட்டில் இருப்பேன். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு டெலிவரி அப்படிங்கிறதால ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. குங்குமப்பூ வந்து எப்படி சாப்பிட்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், பால் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு இவ்வளோ பூ எடுத்து போட்டு ஆற்றிடுவேன். கலர் நல்லா ரெட்டாக வந்துடும். அப்படியே ஒரு 2-3 டைம் குடித்தேன். அப்புறம் எனக்கு ஒரு சிலர் சொன்னாங்க, குங்குமப்பூங்கிறது ஜஸ்ட் ஒரு 2-3 இது தான் போடணும், இந்த மாதிரி நிறையலாம் போடக்கூடாதுன்ட்டு. சரின்ட்டு அப்புறம் 2-3 இதை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன், குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் சாப்பிட்றது, மாதுளம்பழம் சாப்பிட்றது எல்லாமே நல்லா சாப்பிட்டேன். முட்டை சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து மதியத்தில் வந்து டெய்லி முட்டை சாப்பிடுவேன். ஒரு நாள் வந்து மதியம் சாப்பிட மறந்துட்டேன். ஈவினிங்காக வேக வச்சேன். வேக வச்சுட்டு டின்னருமே வந்து ஒரு 7 மணிக்கே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து அப்போ செகண்ட் ஷிஃப்ட். ஸோ வந்து ஒரு ஒர்க் போயிட்டாரு. நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா 7 மணிக்கே டின்னர் சாப்பிட்டேன் இல்லையா, எனக்கு ஒரு 10 மணி இருக்கும். பசி இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் வந்து நூடுல்ஸ் பாக்கெட் வச்சுருந்தோம். சரி அது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் செஞ்சு நைட்டு 10 மணிக்கு நூடுல்ஸ் செஞ்சு, அப்போ நான் வந்து 8 மாதம் இருப்பேன் கன்சீவ் இருந்தேன். நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு ஒரு முட்டை இருந்துச்சு இல்லையா, அதை நான் சாப்பிட மறந்துட்டேன். அதையும் அப்போ தான் சாப்பிட்றேன். 10 மணிக்கு வந்து நூடுல்ஸும் அந்த முட்டையும் சாப்பிட்டு படுத்துட்டேன். படுத்துட்டு பார்த்தா திடீர்னு வயிறெல்லாம் பெரட்டுது, கிள்ளுது, என்னென்னவோ பண்ணுது, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வாமிட்டு வாஷ் பேஷனில் நின்று எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் முடியல, படுத்துட்டேன். பாத்ரூம் கிட்டே படுத்துட்டேன். ஹாலில் உடம்பு இருக்குது, தலை வந்து பாத்ரூம் கிட்டே இருக்குது. அப்படியே வாமிட் எடுத்துட்டு இருக்கேன் பாத்ரூமில். வாமிட் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே படுத்துருந்துட்டு அப்புறம் எழுந்து மூஞ்சி கழுவிட்டு அப்புறம் வந்து உள்ளே உட்காந்து படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் 12 மணிக்கு ஷிஃப்ட் முடிச்சு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு அச்சோ இனிமேல் நூடுல்ஸ் கூட போய் முட்டை வச்சு யாராவது நைட்டு 12 மணிக்கு சாப்பிடுவாங்களா, அதுவும் கன்சீவாக இருக்க லேடி அப்படின்னு நல்லா திட்டினாங்க. அப்படியெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. அம்மா வந்து வளகாப்பெல்லாம் பண்ண நடந்துச்சு. வளகாப்பெல்லாம் வந்து 7 மந்த்லேயே வளகாப்பு முடிஞ்சிருச்சு. திருப்ப 9 மந்த்தில் அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இங்கே சேலம்க்கு. நான் வந்து டெலிவரிக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி தான் அம்மா வீட்டுக்கே வந்தேன். அது வரைக்கும் நான் ஒசூரில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து 9 மந்த் வரைக்கும் செக்கப் நான் என்ன பண்ணேன்னா, ஒசூர்லேருந்து சேலம் வந்துடுவேன். சேலம் தான் என்னோடய ஊராச்சா, எங்கள் ஊருக்கே வந்துடுவேன். நான் மாதம் செக்கப்புக்கு வந்து எங்கள் ஊர் ஜிஹெச்சில் வந்து பிஹெச்சில் வந்து கார்டு போட்டு எழுதி செக்கப் பண்ணுவோம் இல்லையா, பிளட் டெஸ்ட் பண்ணுறது, தடுப்பூசி போடுறது, மாத்திரை வாங்கிட்டு போகிறது, இது எல்லாமே நான் மந்த்லி இங்கே சேலம் வந்து இங்கே பண்ணிட்டு தான் போவேனே. இப்படி தான் போய்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கல மாத்திரைலாம் நான் கரெக்டாக சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு எல்லா மாத்திரையும் கரெக்டாக சாப்பிட்டுட்டு 9 மந்த்தில் இங்கே வந்துட்டேன். 9 மந்த்து நான் வர வரைக்கும் அங்கே வந்து எனக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் கிடையாது. மாமியார் வீட்டு சைடோ அம்மா வீட்டு சைடோ நான் யாரையும் கூப்பிட்டுக்கல, யாரும் எனக்கு ஹெல்ப் கிடையாது. ஸோ நானும் என்னோட வேலை என்ன பெருசாக, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, சமைக்கிறது தானே, இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு என் வேலையெல்லாம் நானே பார்த்துக்கிட்டேன்.
இங்கே வந்த பின்னாடி அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 20 டேஸ் முன்னாடி வந்தேன் இல்லையா, வந்துட்டு அந்த 20 டேஸ் வந்து ஃபுல் ரெஸ்ட். எங்கள் அம்மா வந்து தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து என்ன பார்த்துக்கிட்டாங்க. சாப்பிட்டேன்னா கை கழுவி அப்படியே விட்டுருவேன், எடுத்து வைக்க மாட்டேன். எங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு போய் கழுவுவாங்க. வந்து வயிறு வர ரொம்ப பெருசாக இருக்கும். நார்மலாகவே என்னோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 42 43 இதுதான் வந்து என்னோட வெயிட்டு. நான் வந்து அந்த கடைசி ஸ்டேஜ் போவோம் இல்லையா, நான் டெலிவரி கிட்ட வர வரைக்கும், அப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக டச் பண்ணது பார்த்தீங்கன்னா 51. இதுதான் வந்து என்னோட ஹையஸ்ட் வெயிட்டு. நான் அப்படி இருந்தேன். ஒரு 8-9 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேபி வாட்டர் எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி இருந்தேன். டெலிவரிக்கு ஒரு 2 நாள் முன்னாடி லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஒரு 1 வீக் முன்னாடி நான் வந்து லாஸ்ட் செக்கப் போகிறேன், ஹாஸ்பிட்டல் போகிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க இனிமேல் வாரம் வாரம் வரணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த கடைசி இதில். அப்போ அந்த மாதிரி நான் போனப்போ நான் தனியாக தான் போனேன். எங்கள் அம்மா வந்து அப்போது வேலைக்கு போயிட்டாங்க. சரி, டெலிவரி ஆனதுக்கப்புறம் வேலைக்கு போக முடியாது, வீட்டில் தான் இருப்போம் சாமி, அதனால் செலவுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா, சிங்கிள் பேரண்ட், அதனால் நீ ஃபோன் பண்ணு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. அந்த 100 நாள் வேலை தான், அதுக்கு போயிட்டாங்க. அந்த கடைசி நாள் செக்கப்புக்கு வந்து நான் தனியாக தான் போனேன். எங்கள் ஊர்லேருந்து காரிப்பட்டி, சேலத்தில் காரிப்பட்டி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். காரிப்பட்டி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து செக்கப் போனேன். அங்கே தான் வந்து டெலிவரியுமே பார்க்குற ஐடியா எங்களுக்கு. ஸோ அங்கே நான் செக்கப் போயிட்டு அங்கே எனக்கு ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேபி வந்து பொசிஷனுக்கு வந்துருச்சு, ஸோ எப்போ வேணால் டெலிவரி ஆகிடும், நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே கூட உங்களுக்கு பெயின் வந்துடும் அப்படின்றாங்க. எனக்கு பகீர் நைட், என்னடா நம்ம தனியாக வேற வந்திருக்கோம், இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேங்க மேம் ஓகேமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு அந்த கடைசி டைமிங்கில் எப்படி இருக்கும்னா, ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப வயிறு பெருசாக இருக்குமா, நிற்க முடியாது, உட்கார முடியாது, எழுந்திரிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி. அந்த கடைசி ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி, கேர்ள் பேபினா மேக்ஸிமம் அந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அதே டேட்டில் தான் டெலிவரி ஆகும். பாய் பேபினா வேணால் ஒரு 20 டேஸ் முன்னாடி ஆகலாம், பட் கேர்ள் பேபி வந்து மேக்ஸிமம் அந்த டேட்டில் தான் ஆகும். எனக்கெல்லாம் என்ன டேட் கொடுத்தாங்களோ அந்த டேட்டில் தான் எனக்கெல்லாம் வலி வந்துச்சு. ஸோ வந்து அந்த 1 வீக் முன்னாடி பார்த்திங்கன்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா சொல்கிறதுக்கு சிரிப்பாக இருக்கும். வந்து பேபியை நாமளே எடுத்து வெளியில் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முடியாது.